Hey buddies, welcome to Python for Toddler series. So previous video la நம்ம என்ன பார்த்தோம் அப்படினா எப்படி வந்துட்டு ஒரு half diamond pattern create பண்றது அப்படினா நாம வந்து பார்த்தோம். So previous video பார்க்காம யாராவது straight அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படினா so please நீங்க அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வாங்க so that நம்ம ஃபர்தரா பார்க்க போற கான்செப்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இன்னும் ரொம்பவே கிளியராவும் பெட்டராவும் புரியும். ஓகே இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பேட்டர்ன் பார்க்க போறோம் அப்படினா எப்படி வந்துட்டு ஒரு சாண்ட் கிளாக் கிரியேட் பண்றது அப்படினா நாம வந்து பார்க்க போறோம். ஓகே ஜூபிட்டர் நோட்புக் ஓபன் பண்ணிக்கலாம். சோ சாண்ட் கிளாக் அப்படினாலே உங்களுக்கு வந்துட்டு நல்லாவே தெரியும் ஒரு சாண்ட் கிளாக் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் தான் நாம வந்து கிரியேட் பண்ண போறோம். சோ எக்ஸாக்ட்டா இந்த மாதிரி ஒரு அவுட்புட் தான் நாம வந்துட்டு இன்னைக்கு வீடியோல நாம வந்து எடுத்துட்டு வர போறோம். சோ இதை எப்படி எடுத்துட்டு வருது சோ இதுக்கு பின்னாடி என்ன லாஜிக் இருக்குன்னு நாம வந்து பார்க்கலாம். சோ கோட் நம்ம பார்க்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த அவுட்புட் எப்படி இருக்குங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம். அப்பதான் கோடோட லாஜிக்ஸ் புரிஞ்சிக்கிறதுக்கு நமக்கு வந்துட்டு ரொம்பவே ஈஸியா இருக்கும். சோ இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் நீங்க பாக்கும்போதே நீங்க ஆல்மோஸ்ட் கெஸ் பண்ணிருப்பீங்க பிகாஸ் நம்ம ப்ரீவியஸா நம்ம ஒரு சர்டன் வீடியோஸ் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி பேட்டர்ன் பிரிண்டிங்ல தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதை பார்க்கும்போது கண்டிப்பாக அவங்களால கெஸ் பண்ண முடியும். ஸோ எந்த ரெண்டு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் நம்ம ஜாயின் பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி வரும்ங்கிறது ஸோ நீங்கள் ஆப்வியஸ்லி நீங்கள் கெஸ் பண்ண மாதிரி தான். ஸோ ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் அதுக்கப்புறம் அதோட ரிவர்ஸ் ஃபார்மேட் அது ரெண்டுத்தையுமே வச்சோம் அப்படின்னா போதும் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு சாண்ட் கிளாக் பேட்டர்ன் வந்து வந்துடும். ஸோ இதுதான் வந்துட்டு நான் சொன்ன அந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன். ஸோ நார்மலாக ஒரு ட்ரையாங்கிள் எப்படி கிரியேட் பண்ணுறதுங்கிறது நம்மளுக்கு வந்து நல்லாவே தெரியும். ஸோ இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் எப்படி கிரியேட் பண்ணுறது ஃபில்டு ட்ரையாங்கிள் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம வந்துட்டு நிறைய வீடியோஸ் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ இது வந்துட்டு எம்டியாக இருக்கக்கூடிய ஒரு ஹாலோ ட்ரையாங்கிள் பேட்டர்ன். ஸோ ஃபில்டு அப்படின்னா உள்ளே வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டார்ஸ் எல்லாமே போட்டிருக்கும். ஸோ இதுதான் நம்ம வந்துட்டு ஃபில்டு ட்ரையாங்கிள் இது வந்து ஹாலோ ட்ரையாங்கிள்னு சொல்கிறோம். ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ட்ரையாங்கிளை அப்படியே ரிவர்ஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு மேலே இந்த இடத்துல இன்னொரு மாதிரி அதாவது இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் வந்து வரும். ஸோ இதை ரெண்டும் சேர்த்தணும் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு அவுட்புட் வந்து வரும். ஸோ இதுதான் நம்ம வந்துட்டு சாண்ட் கிளாக் பேட்டர்ன் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த கோட் வந்து எப்படி ரன் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம வந்து அனலைஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து ஐட்ரேஷன்ஸ் ஈஸியாக புரியணுங்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன்ஸை நான் வந்து கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்பர் ஆஃப் இன்புட்ஸ் வந்து 6ன்னு கொடுக்காம நான் வந்து 3 அப்படின்ட்டு கொடுத்துட்டு நான் ரன் பண்ணுறேன். ஸோ 3ன்னு கொடுத்தாலும் சரி 6ன்னு கொடுத்தாலுமே சரி நம்மளுக்கு வந்துட்டு ஒரே மாதிரி தான் அவுட்புட் வந்து வரும். பட் ஆனால் அதோட சைஸ் வந்துட்டு கம்மியாக இருக்கும். ஸோ லாஜிக்ஸ் வந்து ஒரே லாஜிக் தான் பட் ஐட்ரேஷன்ஸ் வந்துட்டு ஈஸியாக புரியணுங்கிறதுக்காக நான் வந்துட்டு கம்மி நம்பரில் நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த இடத்துல எப்படி நம்மளுக்கு இந்த அவுட்புட் வந்து வருதுன்னு நம்ம வந்து அனலைஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்குறதுக்காக ஒரு வேரியபிள் கொடுத்துட்டு இன்புட் ஆஃப் மெத்தட் நாம் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ யூசர் கொடுத்த வேல்யூ வந்து 3. ஸோ என்ல வந்து 3ங்கிற வேல்யூ ஸ்டோரி இருக்குது. உள்ளே வரும் ஃபார் ஐ இன் ரேஞ்ச் n, 0, -1 அப்படின்னு நான் வந்து கொடுத்துருக்கேன். 3 பேராமீட்டர் கொடுத்துருக்கேன். ஸோ 3 பேராமீட்டர் அப்படின்னாலே உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒன்று வந்து ஸ்டார்ட் வேல்யூ, இன்னொன்று வந்துட்டு ஸ்டாப் வேல்யூ, இன்னொன்று வந்துட்டு ஸ்டெப் வேல்யூ. ஸோ இந்த ஸ்டார்ட் வேல்யூ ஸ்டாப் வேல்யூ ஸ்டெப் வேல்யூ எதுக்காகங்கிறது உங்களுக்கு வந்து ஆல்ரெடி தெரியும். ஸோ யாருக்காவது அந்த இதில் டவுட் இருந்தது அப்படின்னா நம்ம முன்னாடி போட்டிருக்க ரேஞ்ச் ஃபங்க்ஷன்ஸ் நீங்கள் போய் பாருங்கள் உங்களுக்கு வந்து ரொம்பவே டீட்டெயிலாக தெரியும். ஸோ இப்போ நம்மளோட வேல்யூஸ் இதில் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸோ n, 0, -1 கொடுத்துருக்கோம். அப்போது என்னோட வேல்யூ வந்து நம்மளுக்கு 3ன்னு இருக்கும். ஸோ 0 அதுக்கப்புறம் -1 கொடுத்துருக்கும். ஸோ -1 நம்ம ஸ்டெப் வேல்யூக்காக கொடுத்துருக்கோம். ஸோ இதில் நம்மளோட ரேஞ்ச் ஃபங்க்ஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸோ 3, 2, 1 அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அடுத்து உள்ள வரும் ஃபார் ஜே இன் ரேஞ்ச் n, i, -1 சொல்லியிருக்கேன். ஸோ என்னோட வேல்யூ வந்து 3, ஐயோட வேல்யூ வந்து ஃபஸ்ட்டு 3 பாயிண்ட் பண்ணியிருக்கும். ஸோ 3, 3 அதுக்கப்புறம் -1 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு ரேஞ்சில் எந்த ஒரு வேல்யூமே இருக்காது. ஸோ இந்த ஃபஸ்ட் ஐட்ரேஷன் நம்மளுக்கு வந்து நடக்காது. ஸோ நடக்காமல் திரும்ப அடுத்த லூப்புக்கு போகும். ஃபார் கே இன் ரேஞ்ச் 0, i அப்படின்னு நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு 0 i வந்து இப்போ நம்மளுக்கு 3 பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ 0, 3 அப்படின்ட்டு இருக்கு. ஸோ 0, 3 அப்படின்னா 0, 1, 2. ஸோ 3 ஐட்ரேஷன்ஸ் நடக்கும். ஸோ 3 ஐட்ரேஷன்ஸ் நடக்கும்போதும் ஒரு ஸ்டார் ஒரு ஸ்பேஸ் நம்மளுக்கு வந்து பிரிண்ட் பண்ண சொல்லி கோட் எழுதிருக்கும். ஸோ ஒரு ஸ்டார் ஒரு ஸ்பேஸ் ஒரு ஸ்டார் ஒரு ஸ்பேஸ் ஒரு ஸ்டார் ஒரு ஸ்பேஸ் அப்படின்ட்டு நம்மளுக்கு இந்த லூப் ரன் ஆகிடும். ஸோ அடுத்து வரும் அடுத்து ஃபெச் பண்ண நம்மளுக்கு வந்து எலமெண்ட் இருக்காது பிகாஸ் 3 ஐட்ரேஷன்ஸ் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த லூப் போட்டு வெளியில் வந்துட்டு அடுத்த லைன் பார்க்கும் \n. ஸோ \n அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய கர்சர் வந்துட்டு நம்மளுக்கு இந்த லைனுக்கு வந்துடும். ஸோ வந்துட்டு மெயின் லூப்புக்கு போகும். ஐயை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணும். ஸோ 3 பாயிண்ட் பண்ணிட்டு இருந்தது 2 போய் பாயிண்ட் பண்ணும். ஸோ 2 பாயிண்ட் பண்ணது அப்படின்னாலே நம்மளுக்கு அடுத்தடுத்த ஐட்ரேஷன் மாறும் இல்லையா. ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா என்னோட வேல்யூ வந்து அதே 3 தான். ஐயோட வேல்யூ வந்துட்டு இப்போ 2ன்னு இருக்குது. ஸோ -1 சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா 3, 2 அப்படின்னா 3ங்கிற வேல்யூ மட்டும் தான் நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து இருக்கும். ஸோ அப்போ இந்த இடத்துல ஐட்ரேஷன் ஒரே ஒரு வாட்டி தான் நடக்கும். அதாவது இந்த ஃபார் லூப் ஒரு வாட்டி தான் நடக்கும். ஸோ ஒரு வாட்டி நடக்கும்போது இந்த ஒரு ஸ்பேஸ் இருக்கு இல்லையா அந்த ஒரு ஸ்பேஸ் நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிடும். ஸோ அடுத்து உள்ள வரும் 0, i அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ 0, i வந்து இப்போ 2 பாயிண்ட் பண்ணிருக்கு. ஸோ 0, 2 அப்படின்னா 0, 1 இருக்கும். ஸோ 0, 1 இருக்கிறதுனால நம்மளுக்கு 2 டைம்ஸ் ஐட்ரேஷன்ஸ் நடக்கும். ஸோ 2 டைம்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ஸ்டார் ஒரு ஸ்பேஸ் ஒரு ஸ்டார் ஒரு ஸ்பேஸ் அப்படின்ட்டு நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணும். ஸோ அடுத்து வந்துட்டு ஃபெச் பண்ண எலமெண்ட் இருக்காது. ஸோ \n நடக்கும். ஸோ கர்சர் வந்துட்டு இங்கே வந்துடும். ஸோ ஃபார் லூப் வந்து ஐட்ரேட் ஆகும். 1 போய் பாயிண்ட் பண்ணும். 1 பாயிண்ட் பண்ணும்போது இந்த இடத்துல திரும்ப வேல்யூ வந்து மாறும். என்னோட வேல்யூ அதே 3 தான். ஐயோட வேல்யூ வந்துட்டு இப்போ 1 பாயிண்ட் பண்ணிருக்கு -1.
ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா 3,2ன்னு இருக்கும். அப்போ நம்மளுக்கு 2 வாட்டி ஐட்ரேஷன்ஸ் வந்து நடக்கும். ஸோ 2 வாட்டி ஐட்ரேஷன் நடக்கும்போது என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுக்கு 2 ஸ்பேஸ் நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணும். ஸோ இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ், இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ்னு பிரிண்ட் பண்ணும். ஸோ அடுத்த ஃபார் லூப்புக்கு வரும் 0, I அப்படின்னு சொல்லியிருக்கும். ஸோ 0 I வந்து இப்போ நம்மளுக்கு 1 பாயிண்ட் பண்ணிருக்கு. ஸோ 0 to 1 அப்படின்னா 0ன்னு இருக்கும். அப்போ ஒரே ஒரு ஐட்ரேஷன் தான் நடக்கும். ஸோ ஒரு ஐட்ரேஷனில் நம்மளுக்கு இந்த ஒரு ஸ்டாரையும் இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸையும் நம்மளுக்கு வந்து பிரிண்ட் பண்ணும். ஸோ இந்த இடத்துல ஸ்பேஸ் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும் அப்படின்னா ஸோ பாருங்க இந்த இடத்துல I மாதிரி கர்சர் எடுத்து வந்ததுக்கப்புறம் ஸோ கர்சர் இங்கே கிளிக் பண்ணிட்டு இங்கே ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு கிளியராக தெரியும். இங்கே பாருங்கள் ஒரு ஸ்பேஸ் வந்து இருக்குது. ஸோ அதுதான் வந்துட்டு நான் ஒரு ஸ்பேஸ் பிரிண்ட் பண்ணியிருக்கோம் நான் வந்து சொன்னேன். ஸோ இப்போது இந்த ஐட்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப என்ன பண்ணும் அப்படின்னா அடுத்து இருக்கக்கூடிய ஐட்ரேஷன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து நடக்கும். அதாவது கீழே போட்டிருக்க ஃபார் லூப். ஸோ இந்த ஃபாரில் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா ரேஞ்ச் 1, n சொல்லியிருக்கோம். 1, n அப்படின்னா 1, 3. ஸோ 1, 3 அப்படின்னா 1, 2 அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அடுத்து வந்துட்டு ஃபார் j in range 0, n - i -1 அப்படின்னு நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா 0, n - i - 1. ஸோ என்னோட வேல்யூ வந்து 3. ஸோ ஐயோட வேல்யூ வந்து ஃபஸ்ட்டு 1 வந்து பாயிண்ட் பண்ணியிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் -1 பண்ண சொல்கிறேன். அப்போ இதை சால்வ் பண்ணும்போது என்ன வரும் அப்படின்னா நம்மளுக்கு 3 - 2ன்னு வரும். ஸோ 3 - 2 போச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து 1. அப்போ நம்மளுக்கு 0, 1 அப்படின்ட்டு நம்மளுக்கு இந்த இடத்துல ரேஞ்ச் ஃபங்க்ஷன் இருக்கும். ஸோ 0, 1 அப்படின்னா நம்மளுக்கு 0ங்கிற வேல்யூ மட்டும் இருக்கும். ஸோ ஒரே ஒரு ஐட்ரேஷன் மட்டும் நடக்கும். ஒரு ஐட்ரேஷன் நடந்து இந்த ஒரு ஸ்பேஸை மட்டும் நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிடும். பிரிண்ட் பண்ணிவிட்டு திரும்ப அடுத்து வரும் ஃபார் k in range 0, i + 1 சொல்லியிருக்கேன். ஸோ 0 i வேல்யூ எங்கே இருக்குது அப்படின்னா இந்த 1 பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கும். 1 + 1 வந்துட்டு 2. ஸோ 0, 2 அப்படின்னா 0, 1ன்னு இருக்கும். ஸோ 2 ஐட்ரேஷன் நடந்து நம்மளுக்கு இந்த ஒரு ஸ்டார் ஒரு ஸ்பேஸ் ஒரு ஸ்டார் ஒரு ஸ்பேஸ் அப்படின்ட்டு பிரிண்ட் பண்ணும். ஸோ அடுத்து ஃபெச் பண்ண எலமெண்ட் இருக்காது. ஃபார் லூப் விட்டு வெளில வரும். ஸோ /n நடக்கும். ஸோ கர்சர் அடுத்து இந்த லைனுக்கு போயிடும். ஸோ 1 பாயிண்ட் பண்ணிட்டு இருந்து நம்மளுக்கு 2 போய் பாயிண்ட் பண்ணும். இப்போ ஐயோட வேல்யூ வந்து 2. ஸோ அடுத்து இந்த இடத்துல ரேஞ்ச் வேல்யூ பார்க்கும் 0, n - i - 1. என்னோட வேல்யூ வந்து 3. ஐயோட வேல்யூ வந்து இப்போ 2 -1. ஸோ 3 - 3 பண்ணும்போது 0 வரும். ஸோ 0, 0 இருக்கும்போது நமக்கு ரேஞ்ச் ஃபங்க்ஷன் இந்த இடத்துல எதுவுமே நடக்காது. ஸோ இந்த ஃபார் லூப் நம்மளுக்கு வந்து எதுவுமே நடக்காமல் அடுத்த லைனுக்கு வந்துடும். ஸோ 0, i + 1 சொல்லியிருக்கேன். ஸோ 0, i வந்து இப்போ 2 பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு. 2 + 1 வந்துட்டு 3. அப்போ வந்துட்டு 0, 1, 2ன்னு இருக்கும். ஸோ 3 ஐட்ரேஷன்ஸ் டோட்டலாக நடக்கும். 3 ஐட்ரேஷன்ஸ் நடக்கிறதுனால ஒரு ஸ்டார் ஒரு ஸ்பேஸ் ஒரு ஸ்டார் ஒரு ஸ்பேஸ் ஒரு ஸ்டார் ஒரு ஸ்பேஸ் அப்படின்ட்டு பிரிண்ட் பண்ணும். இந்த இடத்துல ஃபெச் பண்ண நம்மளுக்கு எலமெண்ட் இருக்காது. ஸோ இந்த ஃபார் லூப் நம்மளுக்கு வந்து வெளியில் வந்துடும். ஸோ வெளியில் வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா மெயின் ஃபார் லூப் போய் நம்மளுக்கு இன்க்ரிமெண்ட் பண்ணும். ஸோ இங்கேயும் ஃபெச் பண்ண நம்மளுக்கு எலமெண்ட் இருக்காது. ஸோ இந்த ஃபார் லூப் விட்டு வெளியில் வந்துடும். ஸோ ப்ரோக்ராம் இதோட நம்மளுக்கு வந்து டெர்மினேட் ஆகிட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு அவுட்புட் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்கு. ஸோ இப்போது இந்த மாதிரி ஒரு சாண்ட் கிளாக் பேட்டர்ன் எப்படி எடுத்துகிட்டு வருதுங்கிறது ரொம்பவே கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போவும் ஒரு சிலருக்கு டவுட் வரலாம் எப்படி அது 2 பேட்டர்னை ஜாயின் பண்ண ஒரு பேட்டர்ன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு நீங்கள் எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா இந்த கோடை நீங்கள் வந்துட்டு தனித்தனியாக காப்பி பண்ணி நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வரும். ஸோ ரன் பண்ணிட்டு நான் 3ன்னு கொடுத்துட்டு என்டர் கொடுத்தேன் அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு ஒரு ரிவர்ஸ் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் எனக்கு வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ திரும்ப இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ அதே மாதிரி இந்த கோட் ஸ்னிப்பெட்டை நான் காப்பி பண்ணி இன்னொரு செல்லை நான் எடுத்துகிட்டு போய் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா மேலே என்னோட இன்புட் லைனை வந்து நான் வந்து கொடுத்துட்றேன். ஸோ என்னோட இன்புட் லைன் என்ன அப்படின்னா n = int of input of. ஸோ இந்த லைனை நான் திரும்ப நான் இந்த இடத்துல காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு 3ன்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து பாருங்கள் இந்த இடத்துல 2 rows தான் எனக்கு வந்து வரும். ஸோ எதனால் அப்படின்னா நம்ம முன்னாடியே நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த இடத்துல இந்த இன்டர்செக்டிங் பாயிண்ட் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு பாயிண்ட் தான் இருக்குது. ஒன்று அது மேல் ட்ரையாங்கிளுக்கான இருக்கக்கூடிய பாயிண்ட்டாக இருக்கும், இல்லை கீழ் ட்ரையாங்கிளுக்கு இருக்கக்கூடிய பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கீழ் ட்ரையாங்கிளில் இருக்கக்கூடிய இந்த ஸ்டார் எனக்கு வந்து வேணாம், அது வந்து மேல் ட்ரையாங்கிளோட இருக்கட்டும் நான் வந்து கோட் கொடுத்துருக்கேன். அதனால தான் கீழ் ட்ரையாங்கிளுக்கான பார்ட்டை பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த ஒரு ஸ்டார் வந்து எனக்கு இந்த இடத்துல பிரிண்ட் ஆகலை. ஸோ இதுவே நம்மளுக்கு வந்துட்டு 3 ஸ்டார் வச்சு வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் தான். ஸோ 1லேருந்து n வரைக்கும் நம்ம வந்து கொடுத்துருந்தோம். ஸோ அதாவது 1 எடுத்துகிட்டு ஐட்ரேஷனை 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் கொடுத்துட்டு ரன் பண்ணிங்க அப்படின்னா ஸோ 3 கொடுத்து ரன் பண்ணும்போது பாருங்கள் உங்களுக்கு வந்து 3 ஸ்டார்ஸ் வந்து உங்களுக்கு வந்து வந்துடும். ஸோ திரும்ப இப்போ நீங்கள் இந்த 2 கோடுமே நீங்கள் காப்பி பண்ணி ஒரே செல்லில் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு 2 வாட்டி ஒரு ஸ்டார் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த கோடை நான் வந்துட்டு இது என்னோட லோவர் ட்ரையாங்கிள் தானே. ஸோ அதனால் இதை நான் காப்பி பண்ணி இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ ஃபஸ்ட் என்னோட இருக்கக்கூடிய இந்த இன்ட் லைனை நான் வந்து எடுத்துடுறேன். எடுத்துகிட்டு இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா திரும்ப மேலே போய் என்னோட மேல் ட்ரையாங்கிளுக்கான கோடு, ஸோ இந்த கோடு இருக்கு இல்லையா, இந்த கோடை நான் வந்து காப்பி பண்ணி எடுத்துகிட்டு வரேன். ஸோ இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நான் இதை வந்து நான் ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணும்போது நம்பர் ஆஃப் ரோஸ் கேட்குது. 3 கொடுத்துட்டு நான் என்டர் தரேன்.
ஸோ என்கிட்ட தரும்போது பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்துட்டு பேட்டர்ன் கரெக்டாக வந்திருக்கு. பட் ஆனால் இந்த இடத்துல 2 வாட்டி எனக்கு இந்த சிங்கிள் ஸ்டார் வந்து எனக்கு ப்ரெசென்ட் இருக்குது. ஸோ அதை எலிமினேட் பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த இடத்துல 0லேருந்து ஐட்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணாமல் நான் வந்துட்டு 1லேருந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ 1 நம்ம கொடுத்துட்டு 3 கொடுத்தோம் அப்படின்னா பாருங்கள், நம்ம முன்னாடி போட்ட மாதிரி அதே பேட்டர்னில் நம்மளுக்கு கரெக்டாக சாண்ட் கிளாக் வந்து வந்துடும். ஸோ இன்றைக்கி பார்த்த கான்செப்ட்ல இருந்து எப்படி இந்த மாதிரி ஒரு சாண்ட் கிளாக் கிரியேட் பண்ணுறதுங்கிறது ரொம்பவே கிளியராகவும் தெளிவாகவும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம போட்டிருக்க கோர்ஸ் எல்லாமே நான் GitHubல அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஹாப்பி லேர்னிங். பாய்.